அள்ளி கொடுக்கும் ஆடி மாதம் குரு யோகத்தால் 3 ராசினியர்களுக்கு காற்றில் பணமழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள 2 ராசினியர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான நற்செய்தியானது காத்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலானது எப்ப வெளிவந்திருக்கு. ஸோ ஜோதிட ரீதியாக இந்த கணிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான கணிப்புகளாகவே இருக்குங்க. அதாவது ஜோதிட ரீதியாக இந்த ஆடி மாதமானது குரு யோகத்தால் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எந்த 5 ராசினியர்களுக்கு இந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் சுப பார்வையால் சில ராசினியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் பணவரவும் காத்திருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5 ராசினியர்களுக்கு பணமழை, ஜாக்பாட் மற்றும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்று ஜோதிடமாகவே கணித்து சொல்லியிருக்காங்க. தமிழ் மாதங்களில் ஆன்மீக ரீதியாகவும் வழிபாட்டு ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் என்றால் ஆடி மாதத்தை சொல்லலாங்க. இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியில சஞ்சாரம் செய்வாருங்க. ஜோதிட ரீதியாக இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் நவ கிரகங்களின் சுப கிரகமான குரு பகவானின் சுப பார்வை மற்றும் யோக நிலைகளின் காரணமாக சில ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் பணவரவும் காத்து கொண்டு இருக்கிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த ஆடி மாதத்தில் விதைக்கும் உழைப்பு பின்னாளில் கோடீஸ்வர யோகமாக மாறப்போகிறது. குறிப்பாக 3 ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பணமழை அதிகரிக்கும். 2 ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத ஜாக்பாட் அடிக்க போகிறது. ஸோ அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த 5 ராசி நேயர்கள் யார் என்பதை இப்ப விரிவாக பார்த்து தெரிந்து கொண்டு பயன்பெறலாங்க. ஸோ முதலாவது ராசியாக மேச ராசி நேயர்கள் இருக்காங்க. மேச ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் பொருளாதார ரீதியாக ஒரு பொன்னான காலகட்டமாக அமைய போகிறது. குரு பகவானின் சாதகமான பார்வையால் உங்களுடைய தனஸ்தானம் பல மடங்கு வலுவடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தான் நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த கடன் தொகைகள் மற்றும் நிலுவை பணிகள் அனைத்துமே சுலபமாக கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்க செய்யும் புதிய முதலீடுகள் பெரும் லாபத்தை தருவதுடன் கூட்டு வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்க பெற்று நிதி நிலைமை உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு மட்டுமே இருப்பதாகவே தெரிவிக்கலாம். பிறக்கக்கூடிய ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆடி மாதமாக கண்டிப்பா இருக்க போகிறது. இதுவரை மேசராசினியர்கள் அனுபவிக்காத ஒரு யோகத்தை எந்த நேரம் நிச்சயமா நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி யோகம் எப்படிப்பட்ட ஒரு யோகமாக இருக்கு என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் கடகத்திற்கு மாறினாலும் குருவின் சுப பலத்தால் பண பற்றாக்குறை என்று சொல்லிக்க இடமில்லாமல் போகுங்க. உங்களின் நீண்ட நாள் கனவுகள் நினைவாக தொடங்கக்கூடிய வேலையாகவும் இருக்கிறது. குறிப்பாக பூர்வீக சொத்துகள் மற்றும் பூர்வீகம் சார்ந்த வியாபாரங்கள் மூலம் திடீர் வருமானம் வந்து உங்களை வியப்பில் ஆழ்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய சுய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு வங்கி கடன்கள் மற்றும் அரசாங்க உதவிகள் மிக எளிதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களின் வரவுகள் தொடர்ந்து அதிகரிப்பதால் நீண்ட கால சேமிப்பு திட்டங்களில் உங்களால் முதலீடு செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் தெரிவித்து வராங்க. ஸோ சிம்ம ராசினியர்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட போகிறது. ஸோ கண்டிப்பா சிம்ம ராசினியர்களுக்கு எதிர்பார்த்த யோகங்கள் தேடி வரும். அடுத்ததாக தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஆடி யோகத்தால் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதனாக குரு பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் அமர்ந்து சுப பார்வைகளை வழங்குவதால் இந்த ஆடி மாதம் உங்களை நிம்மதியின் சிகரத்திற்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிம்மதி இல்லாமல் இருந்த தனுசு ராசினியர்களுக்கு இது ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான வாய்ப்பாக இருக்க போகிறது. உங்களை நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த கடன்கள் அனைத்தும் படிப்படியாக அடைபெற்று கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்க போகிறது. ஷேர் மார்க்கெட், தங்கம் அல்லது ரியல் எஸ்டேட் துறையில் நீங்க செய்யும் முதலீடுகள் மல்டிப்ளை ஆகி பெரும் லாபத்தை ஈட்டித்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு பிறத்த யோகம் கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிவித்து இருக்காங்க. குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் அனைத்தும்
தடையின்றி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான பணவரவும் உங்களுக்கு தாராளமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஒரு விஷயமானது பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமாக கண்டிப்பாக அமைந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக தனுசு ராசினியர்கள் இந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதிர்ஷ்ட மழையாக மாறி ஜாக்பாட் உங்களுக்கு அடிக்க போகிறது. உங்களின் ராசியில் ஏற்படும் கிரக மாற்றங்கள் உங்களுக்கு புதிய மற்றும் எதிர்பாராத வழிகளில் வருமானத்தை தேடித்தரும். நீண்ட காலமாக இழுபறியில் இருந்த நீதிமன்ற வழக்குகள் மற்றும் சொத்து தகராறுகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து பெரும் தொகை நஷ்ட ஈடாகவோ அல்லது பங்காகவோ உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவோ தெரிவித்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் நடக்க போகிறது. இது தவிர எதிர்பாராத பம்பர் பரிசுகள் மூலம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களை கதவை தட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நினைத்து பார்க்காத நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. புதிய வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் மிக அனுகூலமான ஒரு பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஸோ ரிஷபராசினியர்களுக்கு பிறத்த ஒரு அதிர்ஷ்டம், பிறத்த ஒரு ராஜயோகம் அப்படின்னே நம்ம தெரிவிக்கலாம். அடுத்ததாக கும்பம் ராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகிறது என்பதை இப்போ பார்க்கலாம். சனி பகவானின் ஆதிக்கம் ராசியில இருந்தாலும் குருவின் ஸ்தான பலம் கும்பராசினர் ஆபத்துகளில் இருந்து காத்து அதிர்ஷ்ட மழையில நனைய வைக்க போகிறது. இவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு திடீரென கைகூடி அதன் மூலம் வாழ்வாதாரமோ ஒரு புதிய உயரத்தை எட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த சில மாதங்களாகவே முடங்கி கிடந்த தொழில்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் திடீரென வேகம் எடுக்க பிடிக்குங்க. பெரிய நிறுவனங்களிடம் இருந்து புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரலாங்க. உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் சமூகத்தில் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஜாக்பாட்டான ஒரு காலகட்டமாக கும்பராசினியர்களுக்கு இந்த ஆடி மாத யோகமானது இருக்க போகிறது. இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கும் குரு யோகத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாட்சி கொண்ட கடலை மாலை அணிவித்து வழிபடுவதும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இன்னும் இரட்டிப்பாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி முறையில் அனைத்து ராசினியர்களும் செயல்படலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆடி மாதம் இந்த குரு யோகத்தால் எந்தெந்த ராசினியர்களுக்கு அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்க போகிறது என்பதை விரைவாக தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, டெய்லி வரக்கூடிய அரசியல் சார்ந்த பதவிகளையும் நீங்கள் உடனே அப்டேட்டாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.